கர்நாடக அரசு மேகதாது என்ற இடத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது தமிழக விவசாயிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அணை கட்டும் இடம் மேகதாது அணை பிரச்சினை குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் வனிதா. கர்நாடகாவில் உற்பத்தியாகக்கூடிய காவிரி ஆறு தமிழ்நாடு வழியாக வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. இந்த கர்நாடகாவினுடைய அந்த காவிரியினுடைய கிளை ஆறுகள் நம்ம பார்க்கும்போது கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி இந்த ஆறுகளுடைய குறுக்காக அதே பெயர்களில் அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரதான காவிரி ஆற்றினுடைய குறுக்கே நம்ம பார்த்தோம்னா கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் தமிழகத்தில் மேட்டூர் கல்லணை கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை நீரை நம்பி இந்த இரு மாநிலங்களிலுமே பல லட்சம் விவசாயிகள் அது மட்டும் இல்லாமல் பல ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுட்டு வருது. இந்த நிலையில் நம்ம பார்த்தோம்னா அதாவது பெங்களூர்ல இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் மேகதாது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். மேகதாது அப்படிங்கிற இடத்துல ஒரு அணையை கட்டுவதற்காக கர்நாடகா ஒரு திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தக்கூடிய முயற்சியிலும் இருக்கு. அதாவது நம்ம பார்க்கும்போது சித்தராமையா ஏற்கனவே சென்ற சுதந்திர தின உரையிலே அறிவிச்சிருந்தாரு. அதாவது இந்த திட்டத்திற்காக 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த காவிரி நீரை பங்கிடுவது தொடர்பாக கர்நாடகா மற்றும் தமிழ்நாடுக்கு இடையே மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையினுடைய ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம்னா காவிரி நடுவர் மன்றம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அளவுன்னு சொல்லிட்டு அதனுடைய இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த இறுதி தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை கர்நாடகம் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழக விவசாயிகள் தரப்புல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. அந்த நிலையில இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா விவசாயிகள் தண்ணீரை திறக்க கோரி போராட்டத்திலும் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை வழங்காத ஒரு நிலையில தான், அதாவது சட்டத்திற்கு புறம்பாக கர்நாடகா தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை தர மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இப்போ இருக்கு. இந்த சூழ்நிலையில மேலும் அதாவது இருக்கக்கூடிய தண்ணீரை பெறுவதிலே சிக்கல் இருக்கக்கூடிய நிலையில மேலும் மேகதாது அப்படிங்கிற இடத்துல அணை கட்டினால் மேலும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தமிழக விவசாயிகளோட ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. ஆனா கர்நாடகா என்ன சொல்றாங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய பெங்களூரு நகரினுடைய குடிநீர் தேவையை தீர்க்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மின் உற்பத்திக்காகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி வழங்க வேண்டிய தண்ணீரை தர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சட்ட பிரச்சனை. அதை மீறி இந்த கர்நாடகா ஒரு அணை கட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு. அப்படி ஒரு அணை கட்டப்பட்டு விட்டால், அதாவது நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் பார்த்தோம்னா காவிரி நீரை நம்பி தான் விவசாயம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே குறுவை சாகுபடி பொய்த்து போயிருக்கு. இந்த நிலையில் சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து அணைகள் கட்டப்பட்டா தமிழக விவசாயிகளுடைய நிலை ஒரு கேள்விக்குறியாகும். அந்த சூழலை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்கிறது.